இது ஃபார்முலா 1, இது ஷேக் மேட்டு, இது ப்ரோட்டீன், இது அஃப்ரெஷ். நிறைய பேர் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஒரு நியூட்ரிஷன் சென்டருக்கு போயிட்டு இந்த ஷேக் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இந்த ஷேக்கும் அஃப்ரெஷும் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் இதை சாப்பிட்டு நான் வெயிட்டை குறைச்சதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுமான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதை சாப்பிட்டு நீங்கள் வெயிட் குறைச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ஃபுட்டு காரணம் கிடையாது. நீங்கள் உங்களோட டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதனால மறுபடியும் உங்களுக்கு அகைன் ரீகெயின் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நியூட்ரிஷன் சென்டருக்கு போனோடனே அங்கே பிஎம்ஆர்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு 1400 இருக்குது, 1800 இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதை பேசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெயிட்டு கூடும், வெயிட்டு குறைக்கிறதுக்கும் இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இந்த கேலரி பேசிஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டதால நீங்கள் அதிகமாக ஃபுட் கேலரி இன்டேக் பண்ணுறதால மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால நீங்கள் இதை சாப்பிட்டதால தான் எனக்கு மறுபடியும் வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க. இதை சாப்பிட்டதால உங்களுக்கு வராது. உங்களுடைய ஃபுட் கேலரியை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் தான் மறுபடியும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இல்லை ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பர் கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன்.